உங்களுடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் நல்வரவு. இன்றைய இந்த வீடியோவில நவம்பர் 28ஆம் தேதியான இன்றைய தினத்துக்கான ராசி பலனைப் பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்க, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகுது என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம். முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களுடன் தொடங்குவோம். இந்த மார்கசீரிஷ் மாதம் வளர்பிறை அஷ்டமி திதியானது இரவு 12:15 வரை இருக்கும். அதன் பிறகு நவமி திதி தொடங்கி நவம்பர் 29ஆம் தேதி இரவு 11:15 வரை நீடிக்கும். சதயம் சதவிஷா நட்சத்திரம் இன்று விடியற்காலை 2:49 வரை இருக்கும். அதைத் தொடர்ந்து பூரட்டாதி பூர்வ பாத்திரபதா நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 30ஆம் தேதி விடியற்காலை 2:22 வரை இருக்கும். இன்று வியாகாத யோகம் காலை 11:05 வரை இருக்கும். அதன் பிறகு ஹர்ஷண யோகம் தொடங்கி நவம்பர் 29ஆம் தேதி காலை 9:26 வரை நீடிக்கும். கரணத்தை பொறுத்தவரை இந்த விஷ்டி கரணம் மத்தியம் 12:28 வரை இருக்கும். அதைத் தொடர்ந்து பவ கரணம் இரவு 12:15 வரை இருக்கும். பின்னர் பாலவ கரணம் தொடங்கும். சூரிய பகவான் இன்று விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று இரவு பகல் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிப்பார். இன்றைய ராகு காலம் காலை 10:54 மதியம் 12:14 இருக்கும். யமகண்டம் மதியம் 2:55 முதல் மாலை 4:15 வரையிலும், குளிகை காலம் காலை 8:13 முதல் காலை 9:34 வரையிலும் இருக்கும். துர்முகூர்த்தம் காலை 9:02 முதல் 9:44 வரையிலும் மற்றும் மதியம் 12:36 முதல் 1:19 வரையிலும் இருக்கும். வர்ஜியம் இன்று காலை 9:49 முதல் 11:26 வரை உள்ளது. அபிஜித் முகூர்த்தம் நன்னேரம் இன்று காலை 11:53 முதல் மதியம் 12:36 வரை இருப்பது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது. இன்று சூரிய உதயம் காலை 6:53 சூரிய அஸ்தமனம் மாலை 5:36 நிகழும். சந்திர உதயம் மதியம் 12:48 சந்திரஸ்தமனம் நவம்பர் 29ஆம் தேதி நள்ளிரவு 12:40 இருக்கும். ஸ்ரிக் மற்றும் வேத காலநிலைகளின்படி இன்றைய காலம் ஹேமந்த ரிது முன்பனி காலம் ஆகும். இன்று வெள்ளிக்கிழமை ஆகும். இந்நாள் குறிப்பாக அழகு, படைப்பாற்றல், லௌகீக சுகபோகங்கள் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய ஆனந்தாதி யோகத்தில் சௌமிய யோகம் விடியற்காலை 2:49 வரை இருக்கும். அதன் பிறகு துவாங்ஷ யோகம் இருக்கும். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, பிங்க் மற்றும் இன்றைய அதிர்ஷ்ட எண் 6 ஆகும். சரி, வாருங்கள் இப்பொழுது இன்றைய தினசரி ராசி பலனை பார்க்க தொடங்குவோம். எந்த செயலை தொடங்குவதற்கும் முன் ஒரு சிறிய இடைவெளி எடுத்து சிந்தித்து அது நடைமுறையில் எவ்வாறு செயல்படும் என்பதை உங்களுக்குள்ளே ஆராய்ந்து பார்க்கலாம். ஏனெனில் தெளிவும் திட்டமிடலும் இல்லாத ஒரு அடியும் நம்மை தவறான வழிக்கு இட்டுச் செல்லக்கூடும். இன்னொன்று, உங்கள் மனம் கற்பனைக்கு பணிந்து காதில் புதிய நிறங்களை சேர்க்க தூண்டும். இதனால் உறவுகள் மேலும் நெருக்கமாகும். ஆனால் பணியிடத்தில் கற்பனையை விட நிதானமும் நியாயபூர்வமும் அதிக முக்கியத்துவம் பெறும். இல்லையெனில் எதிர்பார்த்த பலன் தாமதமாகலாம். நண்பர்களுடன் நேரம் கழிக்க விரும்பும் இந்நாளில் சிறிய கிளப் நிகழ்ச்சிகளோ சமூக சந்திப்புகளோ உங்கள் மனதை இலகுவாக்கக்கூடும். அதே நேரத்துல புதிய திறன்களை கற்றுக்கொள்வதிலும் பயிற்சியை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வதிலும் நீங்கள் செலுத்தும் உழைப்பு நாளைய வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக இருக்கும். தேவையற்ற வாதங்கள் அல்லது எதிர்மறையான உரையாடல்களை எதிர்கொண்டால் அதை கவனிக்காமல் விடுவது புத்திசாலித்தனம். அதுக்கு பதிலாக உங்களை கவனிக்கும் சொன்னோடு ஆஷாஷருடன் சில நிமிடங்கள் பகிர்ந்து கொண்டால் மனச்சுமை குறையும். துல்லியம், ஒழுங்கு, திறமை இவை உங்களை தனித்துவமாக காட்டும் பண்புகள் என்பதால் உங்களை பற்றி பெருமை கொள்ளலாம். இந்த சிறிய பயணங்கள், பல தொலைபேசி உரையாடல்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் தொடர்ச்சியான தகவல் பரிமாற்றங்களால் நிரம்பியிருக்கும். இந்த அலைவரிசையின் நடுவே புதிய நட்புகளும் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி அருகில் வர 3 விஷயங்கள் தான் தேவை. சரியான மனப்பாங்கு, இடையறாத முயற்சி மற்றும் ஒரு சிறு பொறுமை. வெற்றியை தொட்டடைவதற்கான
3 முக்கிய திறவுகோல்கள் நேர்மறை சிந்தனை, சரியான நேரம் மற்றும் துல்லியமான செயல்பாடுகள் ஆகும். இன்றைய நாள் உங்களுக்கு கற்பனை மற்றும் செயலை இணைக்கும் புதிய வாய்ப்புகளை தருகிறது. அதுல நீங்கள் புதுமை செயல்களை செய்து மகிழ்ச்சி அடையலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்கள் உற்சாகத்தை உயர்த்தி தன்னம்பிக்கையை வலுப்படுத்தும். அதே சமயத்தில் மூத்த அல்லது செல்வாக்கு வாய்ந்த ஒருவரின் ஆலோசனையால் நீண்ட நாட்களாக நிறுத்தப்பட்ட பணம் அல்லது திட்டங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் முதலீடு மற்றும் சொத்துப் போக்குகள் போன்ற விஷயங்களில் சிரமம் கூடும். ஆகையால் அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் காரணமாக இருக்கலாம். மேலும் சமூகத்திலும் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். மனதில் சில குழப்பங்கள் அல்லது ஆவல் நிலைகள் இருந்தாலும் உங்கள் உழைப்பு மற்றும் பொறுமையில் நம்பிக்கை வைத்தால் நாளை முன்னேற்றமானதாக மாற்ற முடியும். சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு தொடரும். ஆனால் வேலை மற்றும் கடமைகளில் கவனத்தை இழக்காமல் இருக்க வேண்டும். கோபம், பதட்டம் போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்து சமநிலையை காக்கும் பொழுது உங்கள் நாள் வெற்றிகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். இன்றைய நாள் எச்சரிக்கையுடன் விழிப்புடன் நடக்க வேண்டும் என்பதை கற்றுத் தருகிறது. குறிப்பாக அசம்பவமானவர்கள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் தன்னை விலக்கிக் கொள்ளும் புத்திசாலித்தனத்தை மனதில் வைத்துக் கொள்வது முக்கியம். வியாபாரத்திலே ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டால் அதை உங்கள் கூட்டாளியுடன் தெளிவாக பேசுவது தவறான புரிதல்களை தடுக்கும் மற்றும் வேலை சீராக நடக்க உதவும். கொண்ட குடும்பம் மற்றும் சமூகத்தில் பெரியவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் காட்டுவது உங்கள் கடமையோடு சேர்த்து அவர்களின் ஆசீர்வாதம் மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளும் திறக்கும். நீங்கள் யாரோரை சந்திக்க வாக்குறுதி அளித்திருந்தால் அதை நிறைவேற்றுவது உங்கள் நற்பெயரை மேலும் உயர்த்தும். நாள் முழுவதும் பொறுப்புகள் மற்றும் அழுத்தம் அதிகரிக்கும். வீட்டு வேலைகள், வியாபார சுமைகள் மற்றும் நெருக்கமான பொருளாதார சூழ்நிலைகள் சில நேரங்களில் சோர்வாக செய்யலாம். உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் போனால் மனமும் இல்லாமல் இருங்கள். வீட்டின் சூழலும் சின்ன சின்ன சவால்களை தரலாம். ஆனால் உங்க பொறுமை, சமநிலை மற்றும் அர்ப்பணிப்பு மூலமாக நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நன்றாக கையாளும் திறன் கொண்டவர். இன்று உங்கள் மீது ஒரே நேரத்தில் பல பொறுப்புகள் விழக்கூடும் என்பதால் பதவி உயர்வை நோக்கி முன்னேற நினைப்பவர்கள் அதிக கவனமும் கட்டுப்பாடும் கொண்ட உழைப்பை காட்ட வேண்டிய நாள் இது. நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தவில்லைன்னா வேலைப்பளு திடீரென உயர்ந்து குழப்பம் உருவாகலாம். மேலும் பணியில் இருப்பவர்கள் வழக்கத்தை விட நீண்ட நேரம் செயல்பட வேண்டிய சூழல் உருவாகலாம். வெளிநாட்டு தொடர்பான திட்டங்களோ அரசு சார்ந்த பணிகளோ தற்காலிக தடைகளை சந்திக்கலாம். இது உங்களின் ஒழுக்கத்தையும் பொறுமையையும் சோதிக்கும் காலமாக அமையும். உரையாடல்களில் ஒரு சொல் கூட சூழ்நிலையை மாற்றக்கூடியதால் உங்கள் வார்த்தைகளை அலசி எடுத்து பேசுவது சிறந்தது. அண்டை வீட்டாரோ வெளியாட்களோ கூட தேவையற்ற விவாதத்துக்கு இழுத்துச் செல்லலாம். வீண் வாதங்களை விட உங்கள் பணிக்கே முன்னுரிமை கொடுத்தால் நாள் சீராக நகரும். சொத்துக்கள், கமிஷன் போன்ற நிதி சார்ந்தோ பிரச்சனைகள் அனுபவம் உள்ள ஒருவரின் கருத்தை பெறுவது உங்களுடைய பாதுகாப்பிற்கும் நிதி உறுதிவிற்கும் உதவும். இல்லையெனில் ஏமாற்றப்பட வாய்ப்பு அதிகம். வியாபாரத்தில் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து ரசீது பெறுவது எதிர்கால தொந்தரவை தடுக்கும். தனிப்பட்ட உறவுகளில் சமநிலையும் உண்மையான புரிதலும் இருந்தால் உங்கள் நெருக்கமான உறவுகள் மேலும் ஆழமாகி நாளை மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்யும். இன்றைய நாள் உங்கள் வீட்டின் சூழலை மகிழ்ச்சியும் சமநிலையும் கொண்டதாக காக்கும் பொறுப்பை உங்களுக்கு அளிக்கிறது. இதனால் உறவுகளில் இனிமையும் நெருக்கமும் அதிகரிக்கும். நீங்கள் உள் மனதில் ஆழமான பாதுகாப்பையும் உணர்ச்சி பூர்வமான தொடர்புகளையும் தேடுவீர்கள். இதற்கு கிட்டு உங்கள் துணையுடன் நேர்மையான மற்றும் அர்த்தமுள்ள தருணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையான உரையாடலுக்கு ஏற்ற சூழல் உங்களுடைய உணர்ச்சிகளையும் தேவைகளையும் தெளிவாக வெளிப்படுத்த உதவும். ஆனால் கட்டுப்பாட்டு இல்லாமல் உணர்வுகளை வெளிப்படுத்தினால் சிறிய தவறுகள் கூட தவறான புரிதலாக மாறலாம். உறவுகளின் சமச்சீரை பேண எதிர்பார்ப்புகளை நியாயமாக வைத்திருங்கள் மற்றும் உணர்ச்சி வேகத்தில் பதிலளிப்பதை தவிர்க்கவும். வாழ்க்கையில் சிறிய சந்தோஷங்களை உருவாக்க விடுமுறையை திட்டமிட்டு சிறு அனுபவங்களை சிறப்பாக்குவதும் உறவில் புதிய ஆற்றலை ஊட்டும். காதலை உயிரோட்டமாய் வைத்திருக்க இரு தரப்பிலும் சமமாய் முயற்சிகள் தேவை. மேலும்
எந்த சர்ச்சை, சட்டச் சிக்கல் வந்தாலும் பரஸ்பர புரிதலும், ஒத்துழைப்பும் மூலம் அதைச் சமாளிக்க முடியும். இன்றைய நாள் வேலைப்பளுவும், அலைச்சலும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். சில நேரங்களில் கூடுதல் பொறுப்புகள், சில சமயங்களில் பயணங்கள் மற்றும் தொடர்ச்சியான தொலைபேசி அழைப்புகள் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். உங்கள் நேர்மறையான எண்ணங்கள், தன்னம்பிக்கை மற்றும் நட்பான அணுகுமுறை மக்களை இயற்கையாகவே உங்களிடம் ஈர்க்கும். அதனால் உங்கள் தனித்துவத்தை அனைவரும் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புவர். திருமணமாகாதவர்கள் இன்னும் நீண்ட நாட்களாக காத்திருந்த வாய்ப்புகளை சந்திக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதி மற்றும் திருப்தியான தருணங்களும் வரும். தொழில் விஷயங்களில் உங்கள் திறமை, செயல்திறன் மற்றும் கவனத்தை மையமாகக் கொண்டு செயல்படுவதற்கு இன்றைய நாள் சிறந்தது. ஏனெனில் இவை உங்கள் வளர்ச்சியையும் தனித்துவத்தையும் நிர்ணயிக்கும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கவும், குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இல்லையெனில் நஷ்டம் ஏற்படக்கூடும். போட்டியிடும் மனப்பான்மை உங்கள் முன்னேற்றத்துக்கு தூண்டுதலாக இருக்கும். மேலும் கீழ்ப்பணிபுரிபவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் உழைப்பையும் பாராட்டுவது அவர்களின் விசுவாசத்தை வலுப்படுத்தும். உங்கள் கடின உழைப்பு, நேர்மறை மனநிலையும் சேர்ந்து உங்களை ஒளிரும் நட்சத்திரமாக மாற்றி மரியாதை, அங்கீகாரம், கௌரவம் மற்றும் பெருமையால் நிரம்பிய தருணங்களை உங்கள் வாழ்வில் கொண்டு வரும். ஒரு புதிய செயலை தொடங்குவதற்கு முன் உங்கள் உண்மையான தேவைகள் மற்றும் நோக்கங்களை தெளிவாக உணர்வது அவசியம். ஏனெனில் இந்த புரிதல்தான் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும். இன்று உங்கள் ஆழமான உணர்வுபூர்வமான திறன் தொழிலில் வெளிப்படும். மேலும் உங்கள் பகுப்பாய்வு திறன் முன்னையதை விட அதிக தெளிவும் நுணுக்கமும் கொண்டிருக்கும். எனவே இலக்குகளை நோக்கி முழு கவனத்துடனும் துல்லியத்துடனும் செயல்படுவதே நன்மை தரும். அதிர்ஷ்டம் சில நேரங்களில் சாதக முடிவுகளை தரலாம். ஆனால் விழிப்புடன் இருப்பது முக்கியம். ஏனெனில் எதிர்பாராத சவால்களும் நிகழக்கூடும். தொழில் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை சமாளிக்க பொறுமையும் கவனமும் உங்கள் பெரும் சக்தியாக இருக்கும். சொது, கமிஷன் போன்ற முக்கிய முடிவுகளில் அனுபவம் உள்ள நம்பிக்கையான ஒருவரின் ஆலோசனையை கேள்விப்படுத்துவது அவசியம். இல்லையெனில் ஏமாற்றத்துக்கான வாய்ப்பை தவிர்க்க முடியாது. வியாபாரத்தில் ஒவ்வொரு பரிவர்த்தனையும் முறையான ரசீது மூலம் பதிவு செய்ய வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்து குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலை பற்றிய கவலை எழினாலும் மற்றவர்களைப் போலவே உங்களையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் நினைவில் வைக்க வேண்டும். இன்றைய நாள் மக்கள் கூட்டம் மற்றும் அதிக மாசுபாட்டிலிருந்து தூரமாக இருந்து அமைதியான சூழலை தேர்வு செய்வதே சிறந்தது. ஏனெனில் சோர்வு, வயிற்று உளைச்சல் அல்லது தசை பிடிப்பு போன்ற உடல் சிரமங்கள் உங்களை தடுக்கும். நீண்ட நேரம் தொடர்ச்சியாக பணியாற்றினால் தலைவலி மற்றும் உடல் பலவீனம் அதிகரிக்கும். ஆகவே போதுமான ஓய்வும் முழு தூக்கமும் முக்கியம். லேசான உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்கள் உடலுக்கும் மனதுக்கும் நிவாரணம் தருவதோடு மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் கவனமும் செயல்திறனையும் உயர்த்தும். கூடுதலாக நேர்மறையான எண்ணங்களை தினமும் ஏற்றுக்கொள்வது நாள் முழுவதும் உங்களின் ஆற்றலை, உற்சாகத்தை மற்றும் செயல்திறனை நிலைநாட்டும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம், உறவுகள் மற்றும் ஓய்வு தொடர்பான விஷயங்களில் நேர்மறை ஆற்றல் தொடர்ந்து இருக்கும். எனவே இன்று நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு முக்கியமான திட்டம், ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தையையும் மதியத்துக்கு பிறகு தொடங்க வேண்டும். ஏனெனில் ஹர்ஷண யோகமான மனதை நேர்மறையாகவும், கிரகங்களை உங்களுக்கு சாதகமாகவும் வைத்திருக்கும். இது உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கிறது. 2வது விஷயம், சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதால் புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமைகள் இன்னோவேஷன் வலுப்பெறும். எனவே இன்று ஏதேனும் புதிய உத்தி, தொழில்நுட்பம் அல்லது வேலை செய்யும் முறையைப் பற்றி சிந்தியுங்கள் அல்லது அவற்றைச் செயல்படுத்தத் தொடங்குங்கள். ஏனெனில் இது வரும் நாட்களில் உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். 3வது முக்கியமான பணி, வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. எனவே இன்று யாருக்காவது உதவி செய்வது, சிறிய தானம் அளிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உங்களுக்கு சுப பலன்களை தரும். ஏனெனில் இது பொருளாதார ஆற்றலை சமநிலைப்படுத்தி நேர்மறையான கிரக ஈர்ப்பை உங்களுக்கு அளிக்கிறது. 4வது அவசியம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால், தற்போது நடைபெற்று வரும் ஏதேனும் தகராறு, மன அழுத்தம் அல்லது தவறான புரிதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில்
புரட்டாதி நட்சத்திரத்தின் தாக்கம் மனத்தெளிவை தருகிறது. மேலும் இன்று செய்யப்படும் பேச்சுவார்த்தை உறவுகள் மற்றும் எதிர்காலம் ஆகிய இரண்டிற்கும் ஸ்திரத்தன்மையையும் நன்மையையும் உருவாக்கும். 4வது மற்றும் மிக முக்கியமானது, இன்று உங்களுக்கு முழுமையாக தெரியாத நபரை அதிகம் நம்பி பணம் கொடுக்கவோ அல்லது வாக்குறுதி அளிக்கவோ வேண்டாம். கும்பராசியில் சந்திரன் கற்பனை திறனை அதிகரிக்கிறாரு. மேலும் ஹர்ஷண யோகத்துக்கு பிறகு மனம் தேவைக்கு அதிகமாக நேர்மறையாக மாறி தவறான நபரை நம்பக்கூடும். இது பண நஷ்டம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை என்பதாலும் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் இருப்பதாலும் செல்வம், வசதி மற்றும் லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் சந்திரன் கும்ப ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் மூளை மிகவும் நடைமுறையாகவும் தர்க்க ரீதியாகவும் செயல்படும். இதனால் பொருளாதார முடிவுகளில் அவசரப்படுவதை தவிர்க்கலாம். சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்களின் தாக்கம் இன்று பணம் தொடர்பான முடிவுகளை நன்கு யோசித்து எடுப்பதன் மூலம் நீண்டகால அடிப்படையில் லாபம் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. ஆனால் அவசரம் அல்லது ஊகத்தின் அடிப்படையில் எடுக்கும் நடவடிக்கைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். பகல் பொழுதில் ஹர்ஷண யோகம் இருப்பதால் நேர்மறை ஆற்றல் நீடிக்கும். மேலும் இது முதலீடு, பணம் செலுத்துதல் அல்லது நிலுவையில் உள்ள தொகையை திரும்பப் பெறுதல் போன்ற விஷயங்களுக்கு சாதகமாக அமையும். வருமானம் மற்றும் சம்பாத்தியம் இன்னைக்கு உங்க நெட்வொர்க், பழைய தொடர்புகள் அல்லது நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் கும்ப ராசியின் தாக்கம் சமூக வட்டத்தை செயல்படுத்துகிறது. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் சிறிய ஒப்பந்தங்கள் கூட இன்று பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். எனவே வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள். முதலீடு, முதலீட்டுத் துறையில் நீண்ட கால திட்டங்களை மறுபரிசீலனை செய்யவும், புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்ச்சி செய்யவும் இன்று நல்ல நாள். ஆனால் ராகு காலமான காலை 10:54 இருந்து மதியம் 12:14 எந்த பெரிய முதலீட்டையும் செய்யாதீர்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தவறான கணிப்புகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. மதியம் 2:55 பிஎம் முதல் மாலை 4:15 பிஎம் வரையிலான யமகண்ட நேரமும் நிதி செயல்பாடுகளுக்கு சுபமாக கருதப்படுவதில்லை. எனவே இந்த நேரத்திலும் பொருளாதார முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது. செலவு மற்றும் பட்ஜெட் வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இன்று தேவையற்ற ஆடம்பர பொருட்களின் மீது செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கலாம். எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டுமே பணத்தை செலவிடுங்கள். ஏதேனும் பழைய செலவு அல்லது கடன் நிலுவையில் இருந்தால் அதை இன்று அடைப்பது மன அமைதியையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் தரும். தொழில் மற்றும் வணிகம், தொழில் மற்றும் வேலையிலிருந்து வரும் பணத்திற்கு இன்றைய நாள் சாதகமாக உள்ளது. குறிப்பாக புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பது, ஒப்பந்தங்களை உறுதி செய்வது அல்லது ஏதேனும் ஒரு திட்டத்தில் இறுதி முடிவு எடுப்பது போன்றவற்றை திட்டமிட்டிருந்தால் மதியத்துக்கு பிந்தைய நேரம் அதிக லாபம் தருவதாக இருக்கும். ஹர்ஷண யோகத்தின் தாக்கத்தால் உங்க பேச்சு மற்றவர்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் பொருளாதார லாபத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும்.